அல்லேலூயா. காலை வேளையிலே கூட இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒரே இயேசு நாமத்தினால் நாம் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம் கண்களை மூடி இந்த வேளையிலே தேவனை நோக்கி பார்க்கலாம். கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, ஆண்டவரே, கர்த்தாவே இந்த காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ தகப்பனே, நீர் ஆண்டவரே, கர்த்தாவே இந்த வேளையிலே கூட கர்த்தாவே நீர் எங்களோடு இடைப்படுவீராக. நீர் எங்களோடு இடைப்படும்படியாக ஆண்டவரே இந்த நாளை கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக தகப்பனே நீர் ஆண்டவரே மகிமைப்படும்படியாக ஆண்டவரே கர்த்தாவே இந்த வேளையிலே ஆராதனை கர்த்தாவுடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ பரிசுத்த ஆவியானவர் எங்கள் அனைவரையும் நீர் ஆட்கொண்டு நடத்துவீராக ஆண்டவரே. ஓ கர்த்தாவே எந்த ஒரு தகப்பனே எந்த ஒரு தடையும் காணப்படாதபடி, இந்த மின்சாரத்தில் எந்த தடையும் காணப்படாதபடி ஆண்டவரே. ஓ கர்த்தாவே தடைகளை நீக்கி போடுகிறவர் நீர் எங்களோடு கூட இருந்து இந்த ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆண்டவரே ஓ கர்த்தாவே நாமத்தின் மகிமைக்காக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாக உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே இறங்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஓ கர்த்தர் நீர் மகிமைப்படுங்க, கர்த்தர் நீர் மகிமைப்படுங்க. ஆளுகை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. நாம மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இந்த வேளையிலே கூட நாம் சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதிக்கு பாத்திரர் சொல்லி இந்த வேளையிலே கூட அவரை உயர்த்தி முதலாவது ஒரு பாடலை நாம் பாடுவோம். எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிக்கிறோம் சொல்லி துதிக்கு பாத்திரர் மகிமையுமக்கே எங்கள் கண்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர் மகிமையுமக்கே எங்கள் கண்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. So the glory and the honor as we lift our hands in worship, as we lift your holy name, you deserve the glory and the honor as we lift our hands in worship, as we lift your holy name. For you are great. மனுஷர் மத்தியில் வாசம் செய்கிறது அவரை நாம் மகிமைப்படுத்தும் வேளையில் பாடுவான். தேவன் தாவரிக்கும் ஸ்தலம் என்று கர்த்தர் வருகையிலே கூட அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். இது மனுஷர் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார் என்று சொல்லி இந்த பாடலை நாம் உற்சாகமாய் பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். மனுஷர் மத்தியில் தேவாதி தேவன் வாசம்
வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரை வந்தீரா. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரை வந்தீரா. தேவன் அவர்கள் தேவனாயிருந்து யாவையும் தொடங்கிறாரே. தேவன் அவர்கள் தேவனாயிருந்து யாவையும் தொடங்கிறாரே. இதோ அர்ச்சனை பார்த்தீர் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ அர்ச்சனை பார்த்தீர் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவராலயமும் அவரே, தூய ஒளிவிளக்கும் அவரே. தேவராலயமும் அவரே, தூய ஒளிவிளக்கும் அவரே. ஜீவராலயங்கள் ஜனங்களை தாழ்த்திடும் சுத்த ஜீவனதியும் அவரே. ஜீவராலயங்கள் ஜனங்களை தாழ்த்திடும் சுத்த ஜீவனதியும் அவரே. வாசம் செய்கிறாரே. வாசம் செய்கிறாரே. மகிமை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலமாகுவே. மகிமை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலமாகுவே. எங்கள் துதியுடனே அது வாசலுடனே எங்கள் பாதங்கள் வேண்டிடவே. எங்கள் துதியுடனே அது வாசலுடனே எங்கள் பாதங்கள் வேண்டிடவே. இது வாசல் வாசம் செய்கிறாரே. இது வாசல் சீயோனின் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீயோனின் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீர்மிகு சுவிசேஷங்களை துதி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர்மிகு சுவிசேஷங்களை துதி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ அர்ச்சனை காத்திடும் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ அர்ச்சனை காத்திடும் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே.
படைப்பாய் மாற்றுமையா உழைத்து வீடும் ஒரு மாற்றம் உழைத்து வீடும் ஒரு மாற்றம் பண்படுத்தும் பயன்படுத்தும் பண்படுத்தும் பயன்படுத்தும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தை பரிசுத்தமானவரே ஆளுகை செய்யும் ஆவியானவரே வெளிப்படுவதால் பலியாய் தந்தை பரிசுத்தமானவரே ஆவியானவரே இராஜராயவரே ஆவியானவரே இராஜராயவரே தாவைகளை புதிதாக்குங்க தகப்பனே. உங்கள் சிந்தைகளை புதிதாக்குங்க, எங்கள் செயல்களை புதிதாக்குங்க ஆண்டவரே. உங்கள் நடக்கைகளை புதிதாக்குங்க. ஓ மகிமை உள்ள தேவன் அவர் அசைவாடுகிறபடியால் அவர் உங்களை புதிதாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய பாவங்களை நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டது, அக்கிரமங்கள் நிமித்தமாக நொறுக்கப்பட்ட தேவன், நமக்காக சிலுவை சுமந்த தேவன் அவர். அவர் இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மை நம்மீது மனதிருக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நடத்தி செல்கிறவராய் இருக்கிறார். அவரிடத்தில் நாம் அர்ப்பணிக்கிற போது கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். எல்லாவற்றையும் செய்கிற தேவன் அவர். நாம் வேதாகமத்தில் கடலை குறித்து வாசிக்கலாம். அவருடைய பழைய வாழ்க்கையிலிருந்து மாறினவர்களை குறித்து நாம் வாசிக்கலாம். சகையை குறித்து பார்க்கும்போது கர்த்தர் வருகிறதை அறிந்து மரத்தின் மேலே ஏறி அவரை பார்க்கும்படியாக ஏறுகிறார். கர்த்தர் அவருடைய வீட்டில் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வருகிற போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நாம் முழுமையாக கர்த்தரை ஏற்றுக்கொள்கிற போது நம்முடைய பாவங்களை அவர் மறந்து நம்மை மன்னித்து ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்துவார். ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக உங்கள் குடும்பத்தை கர்த்தர் நடத்துவார். ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக நேராக ஒரு தொழிலை கர்த்தர் நடத்துவார். அது ஒரு புதிய ஆசீர்வாதங்களுக்கு நேராக கர்த்தர் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய சுய பலம் அல்ல, நம்முடைய சுய பிரயாசம் அல்ல. கர்த்தர் ஒருவரே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறபடினால அவரை உயர்த்துவோமா? ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே. யெகோவாயிரே ஆண்டவரே, கர்த்தாவே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவரே ஆண்டவரே, மகிமை செலுத்துகிறோம் ஐயா. மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் வந்த ஆண்டவரே கர்த்தாவே செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் எங்கள் மத்தியில் அசைவாட வீராக நிறைவாக்குகிற தேவனே ஆண்டவரே, உம்மையே மகிமைப்படுத்துகிறோம், உம்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Oh Lord, we give you glory to your name, Master. Oh, we worship your name, Master. Oh, Lord of hosts, Father. Oh, Katawe Sutramandavare. Oh, let the Holy Spirit come among us, oh, let the Holy Spirit come among us, Father. Oh, let your name, Father, be glorified. Oh, Katawe Madinama Magimaipadumbadiyaga Thagapane. Oh, Katawe Sutramandavare. Oh, எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாத தேவன் அவர். எல்லாவற்றிலும் நம்மை நடத்தி செல்லுகிற தேவன் அவர். அவரே நோக்கி நாம் பார்க்கிற போது கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்ம மத்தியிலே வந்து நம்மை விடுவிக்க தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறபடியால் அவரே உயர்த்துவோமா? நன்றி 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 கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே.
ஆண்டவரே, ஓ துன்பங்களோடு போராட்டங்களோடு உன்னுடைய படகு கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறதா, உன்னுடைய வாழ்க்கை நகர முடியாமல் இருக்கிறதா, கர்த்தரை நோக்கிப்பார், கர்த்தரை நோக்கிப்பார். கர்த்தர் எல்லாவற்றிலும் உனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார், உனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் செங்கடலை பிளந்து வழி உருவாக்கின தேவன் அவர், அவரே எல்லாவற்றையும் செய்ய வல்லமையானவராயிருக்கிறபடியால் அவரை நாம் உயர்த்துவோமா உயர்த்துவோமா உயர்த்துவோமா. என்று மாறும் இந்த துயரம் என்று மரணம் மாறாவின் கசப்பை மதுரமாக்கி, மாறாவின் கசப்பை மதுரமாக்கி நடத்திய சென்ற கர்த்தரை, கடத்திய சென்ற கர்த்தரை பாடுவே பரவசமாகுவே அருந்தோடும் இன்னரே, பாடுவே பரவசமாகுவே அருந்தோடும் இன்னரே. துன்பம் சூழ்ந்து உருவாகற்று துன்பம் சூழ்ந்து இலை கலங்கி போகையில் அலைகள் தடுத்து நடுவழி விடுத்து, அலைகள் தடுத்து நடுவழி விடுத்து கடத்தியே சென்ற கர்த்தரை, கடத்தியே சென்ற கர்த்தரை ஆடுவே பரவசமாகுவே அருந்தோடும் இன்னரே, பாடுவே பரவசமாகுவே அருந்தோடும் இன்னரே. ஆண்டவரே உம்மை நாங்கள் பாடி உம்மை போற்றி ஆண்டவரே, செங்கடலே அலைகளால் சூழப்பட்ட ஆண்டவரே, அசைகிற நேரங்களில் கூட ஆண்டவரே, அலைகள் நடுவே ஆண்டவரே வழிகளை உருவாக்கியீர்களே ஆண்டவரே, கடத்தி வந்திருக்கிறீரே ஆண்டவரே, மட்டும் எங்களை கடத்தி வந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே சுதந்திரம் ஆண்டவரே, யோசேப்பை குடியிலே வீசின போது ஆண்டவரே அவனுக்கு ஒன்றும் புரியாதிருந்திருக்கும் ஆண்டவரே, கர்த்தாவே சுதந்திரம் ஆண்டவரே, எதற்கு நான் ஆகாரத்தை அல்லவா கொண்டு வந்தேன், ஒரு நன்மைக்காக அல்லவா நான் இந்த இடத்துக்கு வந்தேன், நன்மை செய்தது நிமித்தமாக தீமை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயா, கர்த்தருடைய வார்த்தை மனமாய் உனக்கு வருகிறது. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், அவனுக்கு தீமை விளைவித்த அனைவரும் உனக்கு முன்பாக பணிவார்கள் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தினால, தேவனுடைய நாமத்தினால இந்த வேளையில கூட அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒன்று வீணாய் போவதில்லை, அவருடைய வாக்குத்தத்தங்களுடைய வாழ்க்கைக்கு நேராக வருகிறது. கர்த்தர் இவ்வளமாக, கர்த்தர் இவ்வளமாக யோசேப்பை போல, யோசேப்பை போல உன்னை நடத்தி கொண்டு வருகிறார் என்று சொன்னார். யோசேப்பின் முடிவு எப்படி இருந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டான் என்று வாசிக்கிறோம். எல்லா சோதனைகளிலும், எல்லா போராட்டங்களிலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற போது கர்த்தர் நம்மை உயர எழும்ப பண்ணுகிறவர், கர்த்தர் நம்மை உயர எழும்ப பண்ணுகிறவர், சோதனைகளை சகிக்கிறவர் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பாக்கியவானாய் நம்மை தெரிந்தெடுத்த தேவன் அவர், அவரே நாம் ஆராதிக்கிறோமா? கர்த்தாவை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவை தரிசனங்களுக்கு நேராக ஆண்டவரே ஓடத்தக்கதாக ஒரு நித்தியமாய் எங்களை நடத்தி வருகிற தேவன் ஆண்டவரே, ஒரு நித்திய பாதையிலே நீ நடத்துகிற தேவன் ஆண்டவரே, வழி விலகாத மணிக்கு கர்த்தர் நீர் எங்களை ஆளுகை செய்து நடத்தும் ஆண்டவரே. Oh Lord, we give everything into your hands, Father. You take complete control of your life, of our life, Lord. You take complete control of our life, Father.
ஸ்தோத்திரம். Oh, let your name alone be glorified, Master. Oh, கர்த்தாவே, நாங்கள் அல்ல ஆண்டவரே. ஓ, எங்களில் இருக்கிற கிறிஸ்துவே ஆண்டவரே. ஓ, எங்களில் இருக்கிற கிறிஸ்துவே ஆண்டவரே. ஓ, கர்த்தர் நீரே மகிமைப்படுவீராக ஆண்டவரே. ஆவியானவர் ஒரு வல்லமையுள்ளவராய் ஆண்டவரே. ஓ, கர்த்தாவே, இந்த நாளிலே இந்த ஆராதனையிலே எங்களோடு இடைப்படுவீராக ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் இடைப்படுவீராக ஆண்டவரே. ஓ, நீர் பேசுவீராக, பேசி நடத்துவீராக ஆண்டவரே. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ, கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆண்டவரே, கர்த்தாவே. ஓ, மகிமையாய் ஆண்டவரே. ஓ, எங்களோடு கூட இணைந்து கொண்டு ஆண்டவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ, கர்த்தருடைய நாமத்தில் அப்படியே நாம் சொல்லுவோம், உமக்கே மகிமை என்று சொல்லி அவருடைய நாமத்திலே நாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஓ கர்த்தருக்கு மகிமை செலுத்தும் போது அநேக ஸ்தோத்திரங்களினால அவர் கிருபை பெருகும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஓ, எல்லாவற்றையும் எந்தெந்த காரியத்தில் ஓ நமக்கு கிருபை தேவைப்படுகிறதோ, ஓ எல்லாவற்றையும் நமக்கு கிருபை தேவைப்படும். ஓ கர்த்தர் இந்த சூழ்நிலையில கூட ஓ இந்த காரியங்களில் உங்களுக்கு கிருபை அளிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரே நாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லுமா. உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள நாமெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உயிருள்ள நாமெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். Lord, we praise you. 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 சொல்லுங்க. Lord, we praise you. Lord, we praise you. Lord, we உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். மகிமையுள்ளவரே ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ, கேருபீன் செராபீன்கள் மத்தியிலே ஆண்டவரே, ஓயாமல் ஆண்டவரே, ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று ஓ கர்த்தாவே சொல்லுகிற துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர். ஓ கர்த்தர் நீர் எங்கள் துதிகளிலே ஆண்டவரே ஓ வாசம் பண்ணுகிறார் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே, எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ எங்கள் குற்றங்களை ஆண்டவரே கர்த்தாவே ஓ நீர் மன்னிங்க ஆண்டவரே. ஓ கர்த்தாவே, எங்கள் சிந்தனைகளினால் சரீரத்தினால் ஆண்டவரே ஓ கர்த்தாவே எங்கள் கைகளினால் ஆண்டவரே செய்த ஆண்டவரே எல்லா குற்றங்களையும் ஆண்டவரே ஓ கர்த்தர் எங்கள் எல்லாருக்கும் மன்னிப்பீராக ஆண்டவரே. ஓ மன்னித்து கிருபை அளிக்கிற தேவன் ஆண்டவரே. ஓ கர்த்தர் இந்த நாளில கூட ஆண்டவரே அப்படியே செய்ய போற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ கர்த்தாவே, உமக்கே மகிமை ஆண்டவரே. மட்டும் எங்களோடு இணைந்து கொண்ட தேவன் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ தகப்பனே ஆண்டவரே, கர்த்தாவே கர்த்தாவே ஓ கர்த்தாவே, சில காரியங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும்படியாக ஆண்டவரே ஓ கர்த்தர் நீர் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு தகப்பனே ஓ கர்த்தாவே எங்களை நீர் ஆட்கொள்வீராக ஆண்டவரே. ஓ கர்த்தாவே, இந்த வேளையில கூட ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறபடி நான் ஆண்டவரே உம்மை நோக்கி ஆண்டவரே இந்த ஆராதனை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஓ கர்த்தர் நீர் ஆண்டவரை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. மட்டும் ஆண்டவரே ஆராதிக்கும்படியாக துதிக்கும்படியாய் எங்கள் தேவன் தந்த நல்ல நேரத்துக்காக சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் ஜெப விண்ணப்பங்களை எல்லாம் பாதபடியிலே ஆண்டவரை சமர்ப்பிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம் ஐயா. உங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன் எங்களிடத்திலே உண்டு அப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் ஆவியானவர் எங்களை எல்லாரும் ஒன்றாய் இணைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஹalleluya. எங்களை எல்லாம் ஆண்டவரே இப்படி அன்பின் கைகளினாலே கட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உம்முடைய ஜனங்கள் எங்கெல்லாம் ஒருமனப்பட்டு காத்திருந்தார்களோ அங்கெல்லாம் கர்த்தரின் அற்புதத்தை செய்தீர் என்று வேதம் சொல்கிறது ஐயா. ஹalleluya. அன்றைக்கு பேதுரு சிறைச்சாலையில இருந்த பொழுது சபையாராய் கூடி பேதுருக்காக ஜெபித்த பொழுது ஐயா, ஹalleluya, அப்பா பேதுருவின் சிறையிருப்பை மாற்றின தேவன் இந்த காலை வேளையிலும் நீர் உயிரோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. ஹalleluya. நாங்கள் சபையாராய் ஒருமனப்பட்டவர்களாய் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எல்லாவித சிறையிருப்புகள் மாறுவதாக ஐயா, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சிறையிருப்புகள் மாறுவதாக ராஜாவே. ஆண்டவரே, சிறையிருப்பிலிருந்து திருப்பிக் கொள்ளுகிற தேவன் தாமே ஆண்டவரே. ஒருவேளை தனிநபராய் சிறைப்பட்டு இருக்கலாம் ஐயா, ஹalleluya. அந்த நாளிலே கர்த்தர் ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு நீர் இரக்கம் செய்யும் ஆண்டவரே. தன்னந்தனியாய் கூட ஆண்டவரே சிறைப்பட்டு காணப்படுகிற ஒரு அனுபவம் போல இருக்கலாம் ஐயா. என் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை இந்த காலைகளிலே கடந்து போகட்டும் ஐயா, இயேசுவே. ஹalleluya. அன்றைக்கு சிம்சோன் ஆண்டவருடைய சமூகத்திலே ஐயா இந்த ஒரு விஷயத்தை கேட்டருளும் என்று சொன்னபோது ஐயா ஆண்டவரே சிம்சோனுக்கு மனமிறங்கின தேவ ஆவியானவர் அப்பா ஆண்டவரே உடைய ஜனங்கள் எங்கெல்லாம் தனித்திருக்கிறார்களோ ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் தேவ வல்லமை கடந்து போவதாக, தேவனுடைய வல்லமை கடந்து போவதாக. நீர் அவர்களுக்கு துணையாய் இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதம் செய்கிற தேவன் தாமே. எல்லாவித சிறையிருப்புகள் மாறுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவித அடிமைத்தனத்தின் நுகங்களை முறிக்கிற தேவன் ஆண்டவரே. எல்லாவித கட்டுகளை எல்லாம் தகர்த்தறிகிற தேவன் ஆண்டவரே. அப்பா ஆவியானவரே, அற்புதத்தை நீ செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேவன் இரக்கம் செய்யுங்கப்பா ஆண்டவரே. குடும்பமாய் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறதை கர்த்தர் நீர் அறிவீர் ஆண்டவரே. ஹalleluya. என்ன தேவையோட உம்முடைய பிள்ளைகள் ஐயா குடும்பமாய் உம்மை நோக்கி ஆண்டவரே விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ ஆவியானவரே கிருபையாய் நீர் இறங்குவீராக. இந்த காலைவேளையிலே கிருபையாய் நீர் இறங்குவீராகப்பா ஆண்டவரே. வேதத்திலே வாசிக்கிறோமே கொர்நேலியின் ஜெபம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கர்த்தாவே கேட்கப்பட்டது என்று சொல்லி அவருடைய தான தர்மங்களை எல்லாம் கர்த்தர் நினைவு கூர்ந்தீர் என்று சொல்லி அப்பா இந்த வேளையிலே குடும்பங்களை கர்த்தாவே உங்கள் கருத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறேன். தேவ சமூகத்திலே காத்திருந்து இருக்கிற எல்லா குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த காலை வேளையிலே ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. குடும்பங்களுடைய எல்லா தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஹalleluya. கர்த்தர் அற்புதத்தை செய்கிறவர் ஆண்டவரே. ஆண்டவரே குடும்பங்களுடைய என்ன தேவையாக இருந்தாலும் ஆண்டவரே சரீர பிரகாரமான தேவையாக இருந்தாலும் ஒருவேளை பலவீனப்பட்டு உம்மை நோக்கி வேண்டிக் கொண்டாலும் கர்த்தருடைய பலன் இப்போதே அவர்கள் மேலே இறங்கி வருவதாக. கர்த்தருடைய ஆவியானவரே உடைய ஜனங்களை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இந்த மழை காலத்தின் வியாதிகளுக்கு பலவீனங்களுக்கு கர்த்தாவே உடைய பிள்ளைகளை விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. இயேசுவே ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார் என்று சொன்னீங்களே ஐயா. ஆண்டவரே உடைய பிள்ளைகளை எல்லாம் கண்களை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். சரீரத்திலே கர்த்தருடைய சுகம் உண்டாகட்டும். எல்லாவித பலவீனங்கள் இப்பொழுது நீங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையாய் இறங்குங்கப்பா ஆண்டவரே. பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன் இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே யாராய் இருந்தாலும் ஆண்டவரே விசேஷித்தவண்ணமாய் ஆண்டவரே மருத்துவமனையிலே இருக்கிற யாராய் இருந்தாலும் ஆண்டவரே படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கத்தக்கதாய் தேவன் ஒரு அற்புதம் செய்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் செய்கப்பா ஆண்டவரே. பாதிக்கப்பட்ட ஜனங்களை இந்த காலை வேளையில் நாங்கள் நினைக்கிறோம். இயேசுவே நீர் அவர்களை எல்லாம் தொட்டு சுகப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்
நீர் ஆசீர்வதிங்க, எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க, எங்கள் தமிழகத்தை ஆசீர்வதிங்க, இந்த உலக நாடுகளை கொண்டு நீர் ஆசீர்வதிங்க. தேசங்களில் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுங்கப்பா. எல்லா பயங்கள் விலகட்டும் ஐயா. ஆண்டவரே, தேசத்தை சுற்றிலும் கர்த்தாவே உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் ஆண்டவரே தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஆண்டு கொள்ளுங்க. எல்லைகளில் இருக்கிற எல்லா பதட்டங்கள் மாறட்டும் ஐயா. அண்டை நாடுகளுக்குள்ளாய் நல்ல ஒரு ஆண்டவர் அன்பின் ஐக்கியத்தை கட்டளையிடுவீராக. எல்லா சண்டையின் ஆவிகளுக்கு, விரோதத்தின் ஆவிகளுக்கு எங்கள் தேவன் எங்கள் தேசத்தை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாடுகளுக்குள்ளாய் உம்முடைய சமாதானத்தை நாங்கள் பேசுகிறோம். ஒவ்வொரு அண்டை நாடுகளுக்குள்ளாய் உம்முடைய சமாதானத்தை நாங்கள் பேசுகிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே ராஜாவே. ஆண்டவரே, தேசத்தில் ஆடுகிற தலைவர்களோடு கூட இணைந்து கொள்ளுவீராக. கர்த்தர் ஆண்டவரே, ஒவ்வொரு தேசத்தின் தலைவர்களோடு கூட நீர் இணைந்து கொண்டு அப்பா நீர் ஒருவரே அவர்களுக்கு ஆலோசனை தந்து கர்த்தர் நீர் வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, உடைய அன்பின் கரம் எங்கள் தேசத்திலே தங்கியிருக்கட்டும். உடைய அன்பின் கரம் எங்கள் தமிழகத்திலே, எங்கள் பட்டண பகுதிகளிலே தங்கியிருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்களை எல்லாம் இந்த நாட்களிலே சந்திக்கப்பா. உண்மை அறிந்து கொள்ளத்தக்கதான அந்த உணர்வை கட்டளையிடுவீராகப்பா. அறிவில்லாமையினால் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஐயா. இந்த காலை வேளையிலே தேவ ஆவியானவரே, உண்மை அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபையை கொடுங்கப்பா. நீர் ஒருவரே எங்களுக்காக மரித்தீர் ஐயா. நீர் ஒருவரே கர்த்தாவே எங்களுக்காக மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தவர் ஐயா. நீர் ஒருவரே திரும்ப வந்து எங்களை அழைத்து செல்ல போகிறீர் ஆண்டவரே. ஐயா ஆண்டவரே, ஒரு ஜனங்களும் அழிந்து பாதாள போவது உமக்கு சித்தமில்லை ஐயா. ஆண்டவரே, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுவதே உமக்கு சித்தமாய் இருக்கிறபடினாலே இந்த காலை வேளையிலும் ராஜாதி ராஜன் ஆண்டவரே, சபைகளை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களையும் கர்த்தர் சந்தியும். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் கர்த்தர் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஒருவரே ஆண்டவரை மீட்டுக் கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை ஊழியக்காரர்களை உங்க கருத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. சபைகள் எல்லாம் உங்க கருத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். நடக்கிற எல்லா ஆராதனைகளை கர்த்தாவை உங்க கருத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஒருவரே மகிமைப்படுவீராக. உடைய கருத்துக்குள்ளாய் இந்த வேளையை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விடையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். தேவனுடைய சத்தத்தை கேட்க ஆண்டவர் தாமே நம்முடைய ஊழியக்காரை மறைத்து ஆவியானவர் வெளிப்படும்படியாக அவருடைய கருத்துக்குள்ளாய் இந்த வேளையிலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கூடி வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட நடத்தின தேவன் இனியும் அவர் நம்மை நடத்துகிறதுக்கு அவரே போதுமானவர். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலவேளையில சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த லாக்டவுன் எல்லாம் முடிந்து மறுபடியும் நாம் கூடி ஆராதிக்கத்தக்கதான கிருபையை தேவன் நமக்கு தருவார். சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகும். தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கிற போது கர்த்தர் மகிமையானவைகளை செய்வார். அல்லேலூயா. ஒரு 2 வசனங்களின் அடிப்படையிலே உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வேத பகுதியை என்னோடு கூட கவனியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற போது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வேத பகுதியில நாம் வாசிக்கிறோம், எல்லா இடங்களிலேயும் நம் மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியாக மகிமை உண்டாகட்டும். மல்கியா 1:11 நாம் என்ன செய்யப்பட்டிருக்குமா, ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சூரியன் உதிக்கிற திசை துவக்கி அது அஸ்தமிக்கிற திசை வரையிலும் ஜாதிகளுக்குள்ளே கர்த்தருடைய நாமம் மகத்துவமாய் இருக்கும். தேவனுக்கு ஒரு மகிமையான ஆராதனை செலுத்தப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளாக தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் தேவனை ஆராதிக்கும்படியாக பரிசுத்தமுள்ள தேவன் நம்மை அவருடைய திரு ரத்தத்தினாலே கழுவி கொண்டு வந்திருக்கிறார்.
தேவன் எதிர்பார்க்கிறவைகள் இந்த வேத பகுதியில் நீங்கள் வாசிக்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிற காரியங்களை சரியாக என்னோடு கூட கவனியுங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வெற்றி வாழ்க்கைக்கான காரியங்களை அங்கே போல் பேசுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்குள்ளாக எப்பொழுதும் ஒரு வெற்றி என்று சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வெற்றியினுடைய அஸ்திபாரமாக ஒரு 3 காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, எல்லா இடங்களிலேயும் வீசுகிற அந்த வாசனை என்று நாம் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். எல்லா இடங்களிலேயும் ஒரு சாட்சியின் வாசனை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகள் என்று சொன்னால் இப்படித்தான் இருப்பார்கள் என்கிறதானே அந்த சாட்சியின் வாசனை எல்லா இடங்களிலேயும் வீச வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்வின் சாட்சிகள், அந்த சாட்சிகள் பல நேரங்களில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது சொன்னால் நம்முடைய ஒன்றுமற்ற ஒரு நிலைமையில இருக்கிற போது அந்த வாசம் ஜனங்களிடத்திலே போய் சேருகிறது இல்லை. இரண்டாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வாசத்தை நீங்கள் கவனிக்கிற போது தேவனை அறிவிக்கிற அந்த வாசனை சொல்லுகிற போது பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனை அறிவிக்கிறதான ஒரு வாசனை. தேவ ராஜ்யத்தினுடைய அந்த சுவிசேஷத்தை தேவ பிள்ளைகள் அறிவித்தாக வேண்டும். இன்றைக்கு தேவ ராஜ்யம் பூமி எங்கிலும் என்ன செய்யப்பட வேண்டி இருக்கிறது, ஸ்தாபிக்கப்பட்டாக வேண்டும். அப்படியானால் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா அதற்குண்டானவைகளை செய்யத்தக்கதாக தேவ ராஜ்யத்தினுடைய அந்த சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறதாலே அந்த வாசனை கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது அங்கே சொல்லப்படுகிறது தேவனால் வெளிப்படுகிற வாசனை. சொல்லுகிறான், எங்களை கொண்டு அவரை அறிகிற வாசனையை வெளிப்படுத்துகிற தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே முதல் காரியம் நாம் பார்க்கிறோம், ஒரு சாட்சி அது நம்மிடத்திலே இருந்து வருகிறதை பார்க்கிறோம். நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், என்னுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதிலிருந்து அந்த சாட்சி பிறக்கிறதை பார்க்கிறோம். தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் எவைகளை செய்திருக்கிறார் என்பதை குறித்து, தேவ ராஜ்யத்தினுடைய மேன்மை குறித்ததான செய்திகள் நம்முடைய சுவிசேஷமாக நம் மூலமாக தேவன் என்ன செய்யப்படுகிறதை பார்க்கிறோம், அறிவிக்கிற அனுபவங்கள். மூன்றாவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவனால் வெளிப்படுகிற வாசனை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் தேவனை சார்ந்து நின்று ஒரு சாட்சியாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவ ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற போது அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இருக்கிற இடத்திலே கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதித்து அபிஷேகித்து பயன்படுத்துவாரா. அவர் நம் மூலமாய் வெளிப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மல்கியால சொல்லுகிறார், எல்லா இடங்களிலேயும் சூரியன் உதிக்கிற திசை துவக்கி அது அஸ்தமிக்கிற திசை வரையிலும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே தேசங்களுக்குள்ளே மகத்துவமானதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ அந்த மகத்துவமான நாமத்தை நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, கொண்டு போயாக வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வாசம் வீச வேண்டுமானால் நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். இங்கே நாம் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை என்னோடு கூட சரியாய் கவனியுங்கள். தேவ ஜனங்களாக ஒரு சாட்சி கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் தேவ பிள்ளைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும். மீட்கப்பட்ட ஜனம், மீட்கப்பட்ட ஜனத்தினிடத்திலே தேவன் என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆலயங்கள் எல்லாம் அநேக இடங்களிலே அடைபட்டு இருக்கிறதை பார்க்க முடியும். ஆலயங்கள் திறக்கப்படுகிறதற்கான வாய்ப்புகளை நோக்கி இன்றைக்கு சமுதாயம் முன்னேறி கொண்டிருக்கிறதை பார்க்கிற எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி போடுவார். தேவ ஜனங்கள் விடுவிக்கப்பட்ட நிலைமையிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், எப்படிப்பட்ட வாசம் நம்மிடத்தில் வீச வேண்டுமா, ஒரு ஆராதனையின் வாசம் வீச வேண்டும். ஆண்டவர் அங்கே மல்கியால சொல்லுகிற போது அதைத்தான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய நாமத்துக்கு, தேவனுடைய நாமத்துக்கு என்ன செய்யப்படுமா, அந்த மகத்துவமான ஆராதனைகள், மகத்துவமான துதிகள். ஏன்னா தேவனை மகிமைப்படுத்தும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். மீட்கப்பட்ட நிலைமையிலே என்னோடு கூட நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசியுங்கள். பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 8:21 நாம் வாசிக்கிறோம், நோவா அந்த பேழையை
மீட்கப்பட்ட நிலைமையில அது வேத பகுதி சொல்லுகிறது. நோவா பேழையை விட்டு வெளியே வந்து தேவனுக்கு என்ன செய்கிறதை பார்க்கிறோம். அவர் ஒரு ஆராதனை நடத்துகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். 21வது வசனம் 20-21 பார்க்கிறோம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேலே தகன பலியாக செலுத்தினால் சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். நீங்க நல்லா அந்த வேத வசனத்தினோடு கூட சரியாய் கவனியுங்கள். விடுவிக்கப்பட்ட ஒரு ஜனம் எத்தனை நெருக்கத்திலிருந்து எத்தனை பாடுகளிலிருந்து ஒரு பெரிய அழிவிலிருந்து தேவன் என்ன செய்திருக்கிறாரோ அந்த ஜனங்களை மீட்டெடுத்து வந்திருக்கிறார். ஒரு குடும்பம் மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த மீட்கப்பட்ட குடும்பம் அந்த புதிய பூமியிலே வந்து கால் மிதித்தவுடன் முதல் வேலைகள் அவர்கள் செய்த காரியம் நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு புதுப்பிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவினால மீட்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். விடுவிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, தேவனுக்குரிய அந்த வாசம் வீசுகிற ஒரு ஆராதனை. அந்த ஆராதனையிலே தேவநாமம் மகிமைப்பட வேண்டும். நம்மிடத்திலிருந்து அந்த வெளிப்படுகிற அந்த வாசம் சகல ஜாதிகளுக்கும் சகல தேசங்களுக்கும் என்ன செய்ய வேண்டுமா? ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கிறார். கடந்து போக வேண்டும். கடந்து போகிறதுக்கான காரியங்களை செய்ய வேண்டும். இந்த ஆராதனைகள் எப்படி நடத்தப்பட வேண்டும், எப்படிப்பட்ட காரியங்கள் பேசப்பட்டிருக்கிறது அங்கே நீங்க வாசிக்க முடியும். நோடு கூட 2 நாளாகவும் 13-11 நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், அங்கே இரவும் பகலும் தேவனுக்குரிய ஆராதனை செலுத்தப்படுகிறது. ஆண்டவருக்குரியவைகள் காலையிலும் மாலையிலும் அவர்கள் என்ன செய்தார்களா? தேவனுக்குரிய ஆராதனை செலுத்துகிறார்கள். அப்பங்களை அந்த மேசையிலே அடுக்குகிறார்கள். தேவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் செய்கிறார்கள். தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். ஒரு மாபெரும் வெற்றி உண்டாகிறதை நாம் பார்க்க முடியும். நோவா அந்த பலிபீடம் கட்டி ஆராதித்த போது, கர்த்தர் அந்த சுகந்த வாசனையை முகர்ந்த போது, ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? இனி நான் மனுஷன் நிமித்தம் இந்த பூமியை சபிக்கிறது இல்லை. ஒரு ஆசீர்வாதம் எப்போ உண்டாகிறது, எப்பொழுது சாபங்கள் மாறுகிறது, எப்பொழுது ஒரு நித்திய வாக்குத்தத்தம் பிறக்கிறது என்று பார்க்கிற போது என் வேதம் சொல்லுகிறது, தேவன் விரும்புகிற அந்த ஆராதனை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஆராதனையினுடைய அடிப்படைகளை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் தம்முடைய ஜனங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். யாத்ரா 30ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை எடுத்து வாசித்து பாருங்கள். தேவன் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிக்கிற போது, அந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், அவைகளிலே எவைகள் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் அவைகள் ஒன்று குறையாதபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்விலே நிறைவேற்றிக் கொடுக்கிறதை பார்க்க முடியும். அந்த வேத பகுதிகள் அப்படித்தான் சொல்கிறது. அந்த முதல் 10 வசனங்களிலே நாம் ஆசரிப்பு கூடாரத்தை அறிந்திருக்கிறோம். வனாந்தரத்திலே தேவன் தம்முடைய ஜனங்களை நடத்துகிற போது, தேவன் தம்முடைய ஜனங்கள் தம்மை ஆராதிக்கிறதுக்கான ஒரு இடத்தை அவர் உண்டாக்குகிற போது அங்கே எவைகள் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். வேதம் சொல்லுகிறது, அங்கே பார்க்கிற போது ஒரு வெண்கல பலிபீடம் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு தண்ணீர் தொட்டி, வெண்கல தண்ணீர் தொட்டி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முதலாம் ஸ்தலத்துக்குள்ளாக நீங்கள் நுழைகிற போது ஒரு குத்துவிளக்கு இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பம் வைக்கப்பட்ட மேசை இருக்கும், ஒரு தூபபீடம் இருக்கும். அன்பருக்கு மகிமுண்டாட்டு இவைகள் எல்லாம் அந்த வெளிப்பிரகாரத்திலே வைக்கப்பட்டிருக்கிறவைகள். இவைகள் எல்லாம் கிறிஸ்து அவைகளை என்ன செய்தார் என்று நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் யோவான் 2ஆம் அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள். தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். அந்த பலிபீடத்தின் மேல் இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்துகிறார். யோவான் 2 அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டி. அன்னைக்கு அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே அந்த பலிபீடத்திலே ஆட்டுக்குட்டியாக பலியிடப்படுகிறதான அந்த கிறிஸ்துவனுடைய அனுபவங்களை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். யோவான் 4 வாசித்து பாருங்க. அந்த வெண்கல தண்ணீர் தொட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளுகிறதுக்காக, ஆராதனைக்கு வருகிறதுக்கு முன்பதாக அந்த பலிபீடத்திலே அந்த மிருகங்களை கழுவுகிற ஒரு அனுபவங்களை நீங்கள் பார்க்க முடியும். தேவனுக்கு மகிமுண்டாக நீங்கள் யோவான் 4 வாசித்து பாருங்கள். அங்கே போடப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசு அப்படியே ஜீவ நீரூற்றாய் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவர், எந்த மனுஷனையும் சுத்திகரிக்கிற ஒரு தேவனை நீங்கள் அங்கே பார்க்க முடியும். ஆண்டவர் இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலைமையிலே தம்மை வெளிப்படுத்திக் அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே இருந்த ஒவ்வொன்றாக கிறிஸ்து இந்த கடைசி காலங்களிலே வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஜீவ தண்ணீர் ஊற்றாக தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த மல்கியா சொல்லுகிற போது சொல்லுகிறார், ஒரு திறக்கப்பட்ட நீர் ஊற்று உண்டாகியிருக்கும்.
ஜனங்களுடைய பாவங்களையும் அழுக்கையும் கழுவத்தக்கதாக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் ஆராதனைக்குரியவராக பாருங்க. அது மாத்திரமல்ல, யோவான் 6 நீங்க வாசிக்க முடியும். அங்கே வைக்கப்பட்டிருக்கிறதானே அந்த அப்பம் வைக்கப்பட்டு இருந்த மேஜை தேவனுக்கு மகிமை உண்டான். யோவான் 6 முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொன்னார், ஜீவ அப்பம் நானே, உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல இல்லை, கர்த்தருக்கு மகிமை உண்டா, வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் நானே என்று சொன்னார். ஜனங்கள் அதை புசிக்க விரும்பி, அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த பொன் குத்து விளக்கு யோவான் 9ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்க முடியும். இயேசுவை சொல்லும்போது, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், ஒரு மாபெரும் வெளிச்சமாய் இருக்கிற ஒரு தேவன் அங்கே தூப்பப்படும். யோவான் 17 போடப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு பிரதான ஆசாரியராய் நின்று இன்னைக்கு இந்த ஆராதனை முறைகளின் ஆராதனைகளை நாம் சரியாய் அறிந்து கொள்ளுகிற போது நம்முடைய ஆராதனை எப்படி இருக்குன்னு சொன்னா, தேவன் விரும்புகிற ஒரு ஆராதனையாகும். மீட்கப்பட்ட ஜனங்களிடத்திலே தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிற. உன்னிலே இருந்து அந்த ஆராதனையின் வாசம் வீச வேண்டும். ஆராதனைக்குரிய காரியங்கள், ஆராதனைக்குரிய தன்மைகளுடையவர்களாக தேவ சமூகத்தில் நின்று தேவ பிள்ளைகள் ஆராதிக்கிற போது வேதம் அதைத்தான் எதிர்பார்க்கிறது. பரிசுத்த கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிக்க வேண்டும். வானாதி வானங்களை உண்டாக்கின தேவன் வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவர். அவருடைய நாமத்தை அவர் சொல்லும்போது சொன்னார், என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமானதாக இருக்கும். அவரை ஆராதிக்கிறதிலே நம்முடைய வாசம் வெளிப்பட வேண்டும். இங்கே பவுல் சொல்லுகிற போது சொல்லுகிறார், ஒரு பெரிய சாட்சியின் அனுபவம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் ஒரு பெரிய வெற்றி பெற வேண்டுமானால் இந்த வேத பகுதி சொல்லுகிறது, ஒரு சாட்சியின் அனுபவம். ஆராதிக்கிறதுல தேவன் விரும்புகிறவைகளை நாம் முன்னெடுக்கிறோம். அவர் எதிர்பார்க்கிற வகையில, எதிர்பார்க்கிற வண்ணமாக நாம் அவைகளை செய்கிற போது கர்த்தர் என்ன செய்கிறாரா, அந்த ஆராதனையில பிரியப்படுகிறார். இன்னைக்கு இருக்கிற இடங்கள் ஒருவேளை ஆராதனை ஸ்தலங்கள் இல்லாமல் இருக்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆராதனை நேரம்னு வந்துட்டா தேவ சமூகமாய் நினைத்து இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படியிட்டு தேவனை ஆராதிக்க வேண்டும். ஏதோ சரி பாஸ் ஆன்லைன்ல ஆராதனை நடத்துறா, நம்ம என்ன செய்வோம், வீட்டில் உட்காந்து டப்ளேஸோ பலப்படுத்துது, கால் மேல கால் போட்டுக்கிட்டு செய்தியை பார்ப்போம்னு சொன்ன ஆராதனையின் ஒரு ஆசீர்வாதம் முன்னை வந்து சேரா. கர்த்தருக்கு பயப்படுதல், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனை சார்ந்து தேவனை உயர்த்துகிற போது ஆண்டவர் சமூகம், தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எப்படி ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு சூழ்நிலைகளின் நெருக்கத்தின் நிமித்தமாக இன்னைக்கு இப்படி ஆன்லைன்ல ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆன்லைன்ல உட்கார்ந்து செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த செய்திகளை பார்க்கிற போது தேவ சமூகத்தில் இருக்கிற உணர்வுகளோடு கூட இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் மனுஷியும் அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவன் உண்மையுள்ளவர். பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவர் விரும்புகிற இருக்கிற இடம் எதுவா இருக்கட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டா. இன்னைக்கு அநேக நேரங்களில் ஆன்லைன் ஆராதனைகள் நடக்கிறது. ஆண்டவருக்கு மகிமையாக நீ அந்த சபையினுடைய ஜனமாக இருப்பாயானால் உன் சபையினுடைய ஆராதனை நடக்கிற போது, உன் ஊழியக்கார அந்த ஆராதனை நடத்துகிற போது அந்த ஆராதனையில நீ அமர்ந்திருக்கவில்லையா, சபை திறந்திருந்தாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், நீ ஆராதனைக்கு வராத ஒரு ஆளை போலத்தான். சங்கீதக்காரன் சொல்லுகிற போது சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா. இன்னைக்கு அப்படிதான் ஜனங்க ரொம்ப அப்படியே வாஞ்சியா இருக்கிறாங்க, ஆசையா இருக்கிறாங்க. எப்படா சபை திறக்கும், எப்படா ஆராதனைக்கு போவோம், எப்படா தேவனை நாம் தொழுது கொள்ள முடியும். நல்லது. ஆண்டவர் இன்றைக்கு என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு கேள்வியை தேவன் உங்களிடத்தில் வைக்கிற போது நீங்கள் என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள்? ஆராதனை திறந்திருந்த காலங்கள், சபைகள் திறந்திருந்த காலங்களிலே நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? தேவ பிள்ளையா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு ஆராதனையாவது, நாட்கள் அப்படிதான் பேசுறாங்க, பாஸ்டர் ஏதாவது ஒரு நாள் நம்ம வந்து ஏதாவது வந்து போக முடியுமா? நல்லது. ஆராதனைகள் நடந்து கொண்டிருந்த காலகட்டங்களிலே, சபைகள் திறக்கப்பட்டிருந்த காலகட்டங்களிலே விடுதலையோடு கூட ஜனங்கள் தேவனை ஆராதிக்கலாம் என்கிறதானே ஒரு நிலைமை இருந்த போது நீங்கள் எங்கிருந்தீர்கள்? அன்னைக்கு வேலை பிஸி, அன்னைக்கு மற்ற காரியங்கள் எல்லாம் பிஸி. ஏதாவது ஒரு நாள் போனா போதும், ஒரு வாரம் போனா போதும், கம்யூனியன் சர்வீஸ் போனா போதும், இப்படி எல்லாம் ஓடிக்கொண்டிருந்தோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆராதனைகள் தடைப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்னைக்கு தேவனை ஆராதிக்கிறதிலே, தேவனை தொழுது கொள்ளுகிறதிலே, தேவனுக்காக நிற்கிறதிலே இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நாளைக்கு ஆராதனை திறக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆராதனைகள் துவக்கப்பட போகிறது. நாள் சீக்கிரமாய் வந்திருக்கிறது.
சபைகள் திறக்கப்பட போகிறது. இந்த வியாதி ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட போகிறது. தேசம் கிறிஸ்து இயேசுவினாலே சுத்திகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு மறுபடியும் ஜனங்கள் ஒரு புது பலத்தோடு கூட இந்த தேசத்தில் நடக்கிற ஒரு அனுபவங்களை பார்க்க போகிறோம். அன்றைக்கு சபைகள் துவக்கப்படுகிற போது அந்த ஆராதனையில என்ன செய்ய போகிறாய்? வந்து அந்த ஆராதனைக்கு வந்து என்ன செய்வாய்? ஆண்டவருக்கு மகிமை உண்டால் எப்படிப்பட்ட நிலைமையிலே இன்றைக்கு உன்னை தற்காத்துக் கொண்டு இருக்கிறாய்? வருகிற நாட்களில் ஆராதனை திறக்கிற போதும் உன்னுடைய வழக்கங்கள் எப்படி இருக்க போய் இன்றைக்கு ஆயத்தப்படுத்துங்கள். சபை திறக்கப்படும் சொன்னா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது தெரியுமா? எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? எருசலேமே உன்னுடைய வீதிகளிலே எங்கள் கால்கள் நிற்கட்டும். அப்படியே மகிழ்ச்சியோட ஏசுதா ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக போயிருந்த ஜனங்கள், பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்த ஜனங்கள் சிறையிருப்பு மீட்கப்பட்ட நிலைமையிலே தேவனை ஆராதிக்கும்படி கடந்து வருகிறார்கள். எவ்வளவு பெரிய சந்தோஷத்தோடு கூட வருகிறார். ஆராதனையே இல்லாத ஒரு இடத்திலே இதுவரைக்கும் அடிமைப்பட்ட நிலைமையில இருந்தோம், வாழ்ந்து கொண்டு இருந்தோம், விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். எருசலேமை நோக்கி போகிறோம், தேவாலயத்துக்கு போகிறோம், கோயிலுக்கு போகிறேன், ஆட்களை சந்திக்க போகிறேன், பலி செலுத்த போகிறேன். எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை சந்தோஷத்தோடு கூட கடந்து வந்தார்கள். அப்படித்தான் வரப்போகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாட்கள் வருகிறது. வந்து என்ன செய்ய போகிறாய்? ஆண்டவர் விரும்புகிற ஒரு ஆராதனை கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னிலே அந்த வாசம் வீச வேண்டும். நீங்க அதெல்லாம் பார்க்க முடியும். 2 நாளாகும் 13, 11 அப்படியே நீங்க தொடர்ந்து வாசித்து பாருங்க. அந்த 10வது வசனத்திலிருந்து எங்களுக்கோ கர்த்தர் நீங்க அவரை விட்டுட்டீங்கன்னு சொல்றோம். கர்த்தரை நீங்க விட்டுட்டீங்க, நாங்க இந்த ஆராதனையை நடத்தி கொண்டு இருக்கிறோம், ஆராதனையை செய்து கொண்டு இருக்கிறோம், நீ அப்படி அல்ல, விட்டு விட்டாய், யாரினாலே கர்த்தர் உன்னோடு கூட இருக்க மாட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வாசனை நம்மிலிருந்து வீசியாக வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அந்த ஆராதனையினுடைய ஆசீர்வாதங்கள் தேவனுக்காக என்ன செய்யப்பட வேண்டி இருக்கிறதா? வெளிப்பட்டாக வேண்டும். அது மாத்திரமல்ல, அங்கே நாம் வாசிக்கிறோம் 2வது காரியமாய் ஒரு அர்ப்பணிப்போடு கூட இருக்கிற அந்த வாசனை, அர்ப்பணிப்பின் வாசனை. தேவ சமூகத்திலே வந்து தேவனுக்காக என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் என்கிற பாருங்க, அந்த பலிபீடத்திலே பலியாய் அது தகனிக்கப்படுகிற போது நோவா அப்படி தகனிக்கிறான். அந்த பறவைகள் எல்லாம் அவங்களை அர்ப்பணிக்கிறது, அவைகள் துண்டிக்கப்படுகிறது. ஒன்றுமில்லாத நிலைமையை தேவன் எதிர்ப்பாக அவைகள் அர்ப்பணிக்கப்படுகிற போது அந்த வாசனை தேவனுக்கு மகிமையாக இந்த சுகந்த வாசனை கர்த்தர் என்ன செய்தாரா? நுகர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமுண்டான். குணாதிசயங்கள் ரோமர் 12:1 நம்ம வாசிக்கிறோம். சொல்லுகிற போது அப்படி சொல்லுகிறோம், அவங்க சரீரங்களை என்ன செய்ய வேண்டுமா? அப்படியே பரிசுத்தம் உள்ளதான ஒரு பலியாக. குணாதிசயங்கள் எப்படி இருக்கிறது? நீ யோசிச்சு பாருங்க. குணாதிசயங்கள் எவைகளின் அடிப்படையில் பேசப்பட்டிருக்கிறது? யோபு 14:9 வாசித்து பாருங்கள். யோபு சொல்லுகிறான், தண்ணீரின் வாசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தண்ணீர்ல என்ன வாசனை இருக்கும்? தண்ணீருக்கு ஏதாவது வாசனை உண்டா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தண்ணி ஏதாவது மணக்குமா? தண்ணியில நீங்க எதாவது போட்டுக்கிட்டு வச்சுனாலும் என்ன செய்யும்? மணக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த தண்ணி சொல்லும்போது சொல்லுகிறான், தண்ணீரின் வாசம். ஆண்டவருக்கு மகிமை. குணாதிசயங்கள், தண்ணீருடைய தன்மைகள். தண்ணீர் என்ன செய்யும்? அதனுடைய வாசம் என்று பேசுகிற போது அதனுடைய தன்மைகள், அவை எவைகளை நடப்பிக்கிறது, எவைகளை உண்டாக்குகிறது, எவைகளை பாதுகாக்கிறது, எவைகளை போஷிக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வாசம் இல்லை என்று சொன்னான். அந்த வாசம் இருக்கணும், அர்ப்பணிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு அர்ப்பணித்து கர்த்தரை ஆராதிக்கிறது. தேவ சமூகத்தில் பாருங்க, அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தங்களை அர்ப்பணிக்கிற போது. யாக்கோபு அப்படித்தான் தம்முடைய குமாரர்களை பார்த்து சொன்னா, ஐயோ, அந்த புறஜாதிகளிடத்துல என் வாசனையை கெடுத்து போட்டு விட்டீர்களே, என்னுடைய தன்மையை, என்னுடைய குணாதிசயங்களை, என்னுடைய பன்முக தன்மைகள் எல்லாவற்றையும் இந்த ஜனங்களிடத்தில் ஒன்றுமில்லாமல் சீர்குலைத்து போட்டு விட்டீர்களே என்று சொன்னா, தண்ணீரின் வாசம் என்று யோபு இங்கே சொல்லுகிறான். குணாதிசயங்கள். தேவனுடைய பிள்ளைகள் நம்மில இருந்து ஒரு வாசம் வீச வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கிறது? எனக்கு எத்தனை மேன்மையா உடைக்கப்பட்ட நிலைமையிலே தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோமோ? ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கிறார். நீங்க என்னோடு கூட மத்திய 26ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசியுங்கள். அங்கே போடப்பட்டிருக்கிற காரியங்களை கவனியுங்கள். இயேசு அந்த சீமோனுடைய வீட்டிலே அவர் குடியிருக்கிற போது, அவர் பந்தி இருக்கிற போது இங்கே மரியாள் வருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டான கையிலே விலையேற பெற்ற
அந்த வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வருகிறார். அதில் வெளியேற பெற்ற நடந்த தைலத்தை சுமந்து கொண்டு வருகிறார். இயேசுவின் இடத்துல வருகிற போது கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். வேதம் சொல்லுகிறது, அந்த வெள்ளைக்கல் பரணியை உடைத்து அதில் இருந்த தைலத்தை என்ன செய்யலாம்? இயேசுவின் பாதத்திலே ஊற்றுகிறார். இயேசுவின் பாதத்தில் ஊற்றி அவ எப்படி ஆராதித்தான்னு போட்டிருக்கு தெரியுமா? அவளுடைய தலை அந்த பாதத்திலே விழுந்து கிடக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். பூரண அர்ப்பணிப்பின் அனுபவம் தன்னை உடைத்து ஊற்றுகிறார். ஒரு உடைக்கப்பட்ட அனுபவங்கள் இன்னைக்கு தேவ பிள்ளைகள் இடத்துல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, தேவனுக்கு முன்பதாக உடைத்து உன்னை ஊற்றி இருக்கிறாயா? உடைத்து ஊற்றுகிற அனுபவங்களுக்குள்ளாய் கடந்து போய் இருக்கிறாயா? ஆட்களுக்கு முன்பதாக தேவனுக்கு முன்ன மகிமை உண்டாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு பந்தி இருக்கிறார், திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நடுவில் வருகிறார். தன்னுடைய இருதயத்தை, தன்னுடைய உள்ளத்தை, தன்னிடத்தில் இருக்கிறவைகளை கொண்டு வந்து என்ன செய்கிறதை பார்க்கிறோம். உடைத்து இயேசுவின் பாதத்திலே ஊற்றுகிறார். தலை பூமியிலே விழுகிறது, தேவனுடைய பாதத்திலே விழுகிறது. பூரணமாய் தன்னை அர்ப்பணித்து ஆராதிக்கிறார். அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவங்கள் வாசம் வீசுகிறது. கர்த்தருக்கு மகிமை. அந்த வீடு முழுவதும் அந்த வாசனையினால் என்ன செய்கிறதா? அப்படி நிரம்பி இருக்கிறதை பார்க்க முடியும். தேவனுக்கு மகிமை உண்டாட்டு. எது மேன்மை, எது மகத்துவமானது, என்ன இருக்கிறது? கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. ஒன்று இல்லை, வாழ்விலே வாழ்கிற நாட்களிலே கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. பாருங்க, ஒரு விஷயம் எடுத்தான். அக்பர் அப்படியே சாலையில பிரயாணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய ரதத்திலே வந்து கொண்டிருக்கிற போது எதிரில் ஒரு ஞானி கடந்து போகிறார். ரதத்தை நிறுத்த சொல்லுகிறான். கீழே இறங்கி வருகிறார் அக்பர். இறங்கி வந்த அந்த ஞானியை என்ன செய்தாரா? அப்படியே சிரம் தாழ்த்தி வணங்குகிறார். தன்னுடைய தலையை தாழ்த்தி, அந்த ராஜ கிரீடத்தோடு கூட தன்னுடைய தலையை தாழ்த்தி அவனை வணங்குகிறார். வணங்கி விட்டு அவனை அனுப்பிவிட்டு அவர் ரதத்திலே வருகிற போது உடன் இருக்கிற மந்திரி சொல்லுகிறான், நீங்க எவ்வளவு பெரிய ராஜா, சக்கரவர்த்தி, நீங்க போய் ஒரு சாதாரண ஒரு பரதேசியை போல இருக்கிறான். அவனுக்கு முன்னாலே இப்படி உங்கள் தலையை தாழ்த்தி, உங்க தலையில் இருக்கிற அந்த கிரீடத்தினுடைய மேன்மை என்ன, உங்களுடைய மதிப்பு என்ன, நீங்க போய் அவனுக்கு முன்னாலே உங்கள் தலையை தாழ்த்தி அவனை வணங்கலாமோ என்று சொல்லி கேட்கிற போது அப்படித்தான் சொன்னான். வா, உனக்கு பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லி அழைத்துக் கொண்டு போய் அரண்மனைக்குள்ளாய் போனதற்கு பிறகு அவனிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னார். போய் இந்த 3 காரியங்களை வாங்கி கொண்டு வா என்று சொன்னார். ஒரு மனிதனுடைய தலையை விலைக்கு வாங்கி கொண்டு வா, ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய தலையை வாங்கி கொண்டு வா, ஒரு புலியின் தலையை வாங்கி கொண்டு வா என்று சொன்னார். அப்போ எல்லாவற்றையும் போய் போராடி வாங்கி கொண்டு வருகிறான். ஆக கடைசியில ஒரு மனிதனுடைய தலையை வாங்குகிறதுக்கு பிரயாசப்பட்டு அதை போய் சுடுகாட்ட போய் உட்கார்ந்து அங்க இருக்கிறவங்கிட்ட கெஞ்சி கொடுத்தாடி, அரசருக்கு தேவையா அவனுக்கு எப்படியா கூட செத்து போன ஒரு பிணத்திலிருந்து அறுத்து எடுத்துக்கொண்டு வருகிறான். போராடி முந்தைய கொண்டு வந்து ராஜாவின் இடத்துல வைக்கிற போது ராஜா சொன்னார், பரவாயில்ல, எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு வந்திருக்கிறார், நல்லது, இவைகளை கொண்டு போய் என்ன செய், விற்று விட்டு வந்து விடு என்று சொன்னார். எனக்கு ஒண்ணுமே புரியல. சொன்னா பரவாயில்ல, நீ போய் வித்துட்டு வந்ததுன்னு சொன்னான். திரும்ப விற்று விட்டு வா என்று சொல்லுகிற போது எடுத்துக்கொண்டு போகிறான். போன வேகத்தில் ஆட்டுத்தலை என்ன செய்துட்டது, டக்குன்னு ஆட்கள் வாங்கிட்டாங்க. அன்றோருக்கு மகிமுண்டாட்டு புலித்தலையை விற்கிறதுக்கு கொஞ்சம் பிரயாசப்பட்டான், கொஞ்சம் போராடினான். அவைகளெல்லாம் அந்த புலித்தலைகளை பாடம் வைத்து வைக்கிறதான் ஆட்களிடத்துல கொண்டு போய் அதையும் விற்று விட்டான். கடைசியில் மிஞ்சி இருக்கிற மனித தலை தான், அதை எடுத்துக்கொண்டு போகிறான். அதை வாங்குகிறதுக்கு ஒருவனும் இல்லை. பிரயாசப்படுகிறான், இங்கும் அங்கும் ஓடுகிறான். கடைசியில் அங்க சுடுகாட்டுக்கே போறான். அவன் கூட சொல்லிட்டான், இனி இந்த பக்கத்துல இதை எடுத்துட்டு வந்துடாத, பிரச்சனை ஆயிடும், அதெல்லாம் அடக்கம் பண்ணி ஆயிடுச்சு, கொண்டு ஓடி போயிடுன்னு சொல்லிட்டான். நல்லா கவனிங்க, ஏதுவைகளை சொல்லுகிறான் சொன்னா அவனால அதை பிரயாசப்படுகிறான், ஒன்றும் செய்ய முடியவில்லை. ராஜாவினிடத்தில் திரும்ப கொண்டு வந்து வைக்கிறான். ராஜாவே, இதை என்னால் என்ன செய்ய முடியவில்லை, விற்க முடியவில்லை, இதை எவனு சும்மா கொடுத்தா கூட வாங்க மாட்டேன்னு சொன்னான். அதுதான் சொன்னான், ஒரு மதிப்பும் இல்லாதது, செத்து போனதுக்கு பின்பு என்ன இல்லையா, ஒரு மதிப்பும் இல்லை. கர்த்தருக்கு மகிமை இருக்கிற வரைதான் வாழ்க்கை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்னும் பெரிய காரியங்கள் இல்லை, இருக்கிற வரைக்கும் தான். இன்னைக்கு தேவன் என்ன எதிர்பார்க்கிறான் சொன்னா, இந்த வாழ்க்கையை நீ எப்படி பார்த்து கொண்டிருக்கிறான், பெரிய மதிப்பு தான். கர்த்தருக்கு மகிமை. ஊர்ல பாருங்க, பெரிய ஆட்கள் சொல்லிப்பான், பெரிய ஜனங்களோ, எனக்கு இவனை தெரியும் அவனை தெரியும், எத்தனை அதிகாரம் உள்ளவன், நல்லது எது வரைக்கும் தெரியுமா, ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேடிக்கையாக சொல்லுவார்கள், பண்ணையார் வீட்டுல நாய் செத்து போயிட்டு தான். பண்ணையார் ஆசையா வளர்த்து கொண்டிருந்த நாய் செத்து போனது ஊரே வந்து பார்த்தது.
பண்ணையார் வீட்டு நாய் செத்துச்சு, பண்ணையார் வீட்டு நாய் செத்துச்சுன்னு அவனுக்கு சொல்லி இவனுக்கு சொல்லி எல்லாரும் வந்து என்ன செய்தார்களா, வந்து பார்த்து விட்டு துக்கம் விசாரிச்சுட்டு அப்படியே போய்கொண்டு இருக்கிறார்கள். கொஞ்ச நாளைக்கு பின்னால பண்ணையாரே செத்து போயிட்டார், ஒரு நாயும் வரல. பண்ணையாரே செத்து போயிட்டார், ஒரு அவ்வளவுதான் மதிப்பு. தேவனுக்கு மகிமுண்டாடும். மனிதன் வாழ்கிற வரையிலும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். உயர்த்துகிற தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். வாழ்க்கை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அர்ப்பணிப்போடு கூட மரியாள் வருகிறாள். தன்னிடத்தில் இருக்கிறதான அந்த நடந்த தைலத்தை, அந்த குப்பியை, வெள்ளைக்கல் பரணியை உடைத்து இயேசுவின் பாதத்திலே ஊற்றி தன்னுடைய தலைமயிரினாலே அவருடைய பாதத்தை துடைக்கிறார். அந்த ஆராதனையிலே கர்த்தர் மகிமைப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அர்ப்பணிப்போடு கூடிய ஆராதனை. தேவ சமூகத்திலே நம்மை பூரணமாய் தாழ்த்தி வெறுமையாக்கி ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற ஒரு நிலைமையிலே நாம் தேவனை ஆராதிக்கிற போது நம்மில் இருந்து என்ன செய்கிறதை பார்க்கிறோம். அந்த வாசம் வீசும். பார்க்கிற ஜனங்கள் சில ஆட்கள் குறை சொல்லிட்டு தான் இருப்பான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் எதிர்பார்க்கிறவர்கள் அன்னுடைய பிள்ளைகளாக தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிற போது கர்த்தர் நம்மூலமா என்ன செய்கிறாரா, மகிமையானவைகளை செய்கிறார். அது மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களோடு கூட இடைப்படுகிற போது மூன்றாம் பகுதியாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஊழியத்தின் வாசனை. தேவ பிள்ளைகள் தேவனுக்காக காரியங்களை செய்கிற போது அந்த மகத்துவமான தேவனுடைய நாமம் நம்மூலமாய் மகிமைப்பட வேண்டுமானால் தேவனுக்காக அந்த ஊழியம் செய்கிறது. இங்க நீங்க வாசிக்க முடியும் 2 கொரிந்தியர்ல இந்த 2வது அதிகாரத்துல பாருங்க, அது சொல்லுகிற போது சொல்லுகிறான், ஒரு பெரிய பாடுகளோடு கூட அந்த ஊழியத்தை, பெரிய வேதனைகளோடு கூட, உபத்திரவங்களோடு கூட அந்த ஊழியங்களை அவன் முன்னெடுத்துக் கொண்டு போகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த 12வது வசனத்திலே சொல்லுகிற போது சொல்லுகிறான், மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தரால் எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில் நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதலில்லாமல் இருந்தது. மாத்திரம் சொல்லுகிற போது அதனால் நான் என்ன செய்தேன், அவரை அனுப்பிட்டு மக்கதோனியா புறப்பட்டு போக ஊழியத்தில் பார்க்கலாம். அவனுடைய ஆவியில் என்ன இல்லை, அவர் அமைதல் இல்லை. ஒரு பெரிய போராட்டங்களோடு கூட அந்த ஊழியர்களை செய்து கொண்டிருக்கிறார். தேவன் இன்றைக்கு என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் நம்மூலமாய் மகிமைப்பட வேண்டும், அற்புதங்கள் நடக்க வேண்டும். இங்கே சொல்லுகிற போது அப்போது சொல்லுகிறார், இந்த ஊழியத்திலே சம்பவிக்கிறவைகளை அறிந்து கொள்ளுங்கள். தேவராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் சொல்லுகிறார். இங்கே 2 விதமான வாசங்களை பேசுகிறார். நீங்க 14வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கிற போது 15லும் போடப்பட்டிருக்கிறது 2 விதமான வாசனைகள். ஒன்று கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாசனை, அது ஜீவனுக்கு ஏதுவான வாசனை. 2வது 15வது வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது ஆண்டவருக்கு மகிமை. 16வது வசனத்திலே கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனை. இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதாலே நம்மிடையே இருக்கிற அந்த பொறுப்பை சரியாக நாம் உணர்ந்து கொள்ளுகிற போது, நம்மிடத்தில் இருக்கிற செய்தி நாம் வைத்திருக்கிறதாலே தேவ ராஜ்யத்தின் செய்தி, கிறிஸ்து இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்து ஜனங்களுடைய பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து திரும்பவும் வரப்போகிறவராக இருக்கிறார் என்கிறதாலே அந்த நல்ல செய்தி அது என்ன செய்யுமா? இங்கே சொல்லுகிற போது சொல்லுகிறார், ஒரு வெற்றி பவனியை இங்கே காண்பிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த ரோம படைகளிலே ரோம தளபதிகள் அப்படிதான், அவர்கள் அப்படியே வெற்றி வாகை சூடி வருகிற போது அந்த படை தளபதி அப்படியே முன்னாலே நடந்து வருகிற போது அவனுக்கு வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா திரளான ஜனங்களை அப்படியே இழுத்து கொண்டு வருவாங்க. 2 விதமான ஜனங்கள், ஒரு புறத்திலே ஒரு கூட்டம், இன்னொரு புறத்திலே இன்னொரு ஜனங்கள் என்று சொல்லி திரளான மக்கள் அந்த வெற்றி பவனிலே வந்து கொண்டிருப்பார்கள். ஒரு கூட்டத்தில் இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய சந்தோஷத்தோடு கூட, ஆரவாரத்தோடு கூட, ஒரு பெரும் மகிழ்ச்சியோடு கூட வந்து கொண்டு இருப்பார்கள். இன்னொரு பக்கத்திலே நடந்து வருகிற மக்கள் பயத்தோடும் திகிலோடும். என்று சொன்னா இந்த கூட்டம் இன்னைக்கு ஆண்டவருக்கு மகிமுண்டாட்ட அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களா, அந்த யுத்தத்திலே அவர்கள் பிடிக்கப்பட்டவர்கள் தான். ஆனாலும் தேவனுக்கு மகிமுண்டாகட்டும், அவர்களை அவன் அடிமைகளாக ஏற்றுக்கொண்டபடினாலே
அந்த பெரிய வெற்றியினுடைய அடிப்படையாக அவர்கள் அடிமைகளாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஜீவன் வாக்களிக்கப்படுகிறது, நல்ல வாழ்க்கை வாக்களிக்கப்படுகிறது. மறுபடியும் அவர்கள் தேசங்களிலே வாழ்ந்து கொள்ள முடியும், சகலவற்றையும் அவர்கள் ஆண்டு கொள்ள முடியும். ஆனா இந்த பக்கத்தில் இருக்கிறவனுக்கு அப்படி அல்ல. இவர்கள் தண்டிக்கப்பட போகிறார்கள், கொலை செய்யப்பட போகிறார்கள். இவர்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், இவர்கள் தண்டனைக்கு நேராக நடந்து போகிறார்கள். தேவ ராஜ்யத்தின் செய்தி போகிற போது இன்றைக்கு அப்படித்தான் நடக்கிறது. பரலோக ராஜ்யத்தினுடைய செய்தி ஒரு மனிதனுக்கு அறிவிக்கப்படுகிற போது அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனுஷன் ஒரு நித்திய வாழ்க்கைக்கு நேராக கடந்து போகிறான், ஒரு பெரும் மகிழ்ச்சிக்கு நேராக. ஏன்னா தேவ ராஜ்யத்தின் செய்தி ஒரு மனுஷனுக்குள்ளாக வருகிற போது, இயேசுவின் நாமம் ஜனங்களுக்குள்ளே மகத்துவமாய் கடந்து வருகிற போது ஆச்சரியமான ஆசீர்வாதங்களோடு கூட தான் வருகிறது. அப்போஸ்தலர் 3 நீங்கள் அப்படி வாசிக்க முடியும். பேதுரும் யோவானும் அந்த தேவாலயத்துக்கு வருகிற போது 40 வருடமாய் ஒரு மனிதன் சப்பானியாய் கிடக்கிறான். அவரிடத்தில் பார்த்து அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள், இயேசு என்கிற நாமத்தை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம், என்னிடத்தில் இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். அந்த வேத பகுதி சொல்லுகிறது, அது வரையிலும் முடக்கப்பட்ட நிலைமையில் இருந்த ஒரு மனுஷன் ஒரு பெரிய சந்தோஷத்தோடு கூட எழும்புகிறான். அவனுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது, ஒரு பெரும் மகிழ்ச்சி உண்டாகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். ஏன் தெரியுமா? தேவ ராஜ்யத்தின் செய்தி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாக கடந்து வருகிற போது அவனுடைய வாழ்க்கையில் எவைகளை கொண்டு வருகிறதா? ஒரு பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும். அவைகளை தவிர்த்து விட்டு கடந்து போகிற மக்கள் எப்படி கடந்து போகிறார்? ஏன்னா அது பரலோகத்துக்கான செய்தி, பரலோக ராஜ்ய குடிமகனாய் மாற்றுவதற்கான செய்தி. அந்த செய்தியை புறக்கணித்து விட்டு போகிறவன் எவைகளை நோக்கி நடந்து போகிறானா? நித்திய ஆக்கினைக்குள்ளாக, நரக ஆக்கினைக்குள்ளாக கடந்து போகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாவத்தையும் மரணத்தையும் ஜெயித்து கிறிஸ்துவினுடைய அந்த சுவிசேஷத்தின் நற்செய்தி ஜனங்களுக்குள்ளாக பரலோக வாசனையை வீசுகிறது. அந்த பரலோக வாசனை வீச வேண்டுமானால் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த செய்தியை சுமந்து கொண்டு போகிறார்கள். 2 விதமான மக்கள், 2 விதமான வாசனை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எவைகளை நோக்கி ஜனங்கள் கடந்து போகிறார்கள்? இன்றைக்கு உலகம் கொடுக்கிற செய்திகளை ஏற்றுக்கொண்டு உலகத்தின் பின்னாலே ஓடுகிற மக்கள் எவைகளுக்கு நேராக போய்கொண்டு இருக்கிறார்களா? அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடத்தை நோக்கி. தேவராஜ்யத்தின் செய்தி, கிறிஸ்துவனுடைய செய்தியை ஏற்றுக்கொண்டு போகிற மக்கள் எவைகளை நோக்கி போகிறார்களா? ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய சமாதானம், ஒரு சுகம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இவைகளை எல்லாம் நீங்கள் நாம் என்ன செய்ய முடியும்? பெற்று அனுபவிக்க முடியும். நம் மூலமாய் தேவன் என்ன செய்வாரா? மகிமைப்படுவார். அற்புத அடையாளங்கள் நடக்கும். கிறிஸ்துவை குறித்து நீங்கள் பிரசங்கிக்கிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டான அப்போஸ்தலர் 8 படித்தான் சொல்லுகிறது. பிலிப்பு போய் அந்த பட்டணத்திலே கிறிஸ்துவை பிரசங்கித்தான். அங்கிருந்த ஜனங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டானது, சுகம் உண்டானது, விடுதலை உண்டாகிறது. இயேசு எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறார் அங்கெல்லாம் அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. இவைகளெல்லாம் எப்ப சம்பவிக்கிறது? நம்மில் இருந்து அந்த கிறிஸ்துவின் வாசம் வீசணும். நம்மிடத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும்? அந்த வாசம் வீசணும். எப்ப வாசம் வீசும்? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஒரு 4 நாள் குளிக்காம இருந்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து ஒரு வாசம் வீசும். பாருங்க, 2 நாள் பல்லு தேய்க்காம விட்டீங்கன்னா ஒரு வாசம் வீசும். பாருங்க, கிட்டத்துல ஒரு ஆள் வரமாட்டான். கிட்டத்துல அப்படியானால் நம்மள இருந்து ஒரு வாசம் வீசணும்னா என்ன செய்யணும்? நித்தமும் நம்மை சுத்திகரிக்கிறார். தினந்தோறும் 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 நம்மை கழுவி எடுக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய சரீர சுத்தத்தை கொண்டு வருமானால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, பரிசுத்த ஆவியினாலே கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டாக வேண்டும். நித்தமும் உன்னை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ள வேண்டும், நித்தமும் உன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னா உன்னிலிருந்து வருகிற அந்த வாசம் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கணும். வாசத்தை கண்டுபிடிக்கிற மக்கள் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு மனிதனும் அதை அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு விதமான வாசங்கள், எத்தனையோ வாசங்கள் உண்டு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவின் வாசம் வெளிப்பட வேண்டுமானால் நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். பிரசங்கி 10:1 வாசம் பாருங்க. செத்த ஈக்கள் பரிமள தைலக்காரனுடைய அந்த பரிமள தைலத்தை என்ன செய்யுமா? நாரி கெட்டு போக பண்ணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சின்ன ஈதான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உன்னுடைய பரிமள
தைலம் வாசம் மிகுந்ததா இருக்குமானால், நீதிமொழிகள் 27:9 சொல்லுகிறது, பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை கடிப்பாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சந்தோஷம் வரணும். பக்கத்துல வர ஆட்களுக்கு நல்ல ஒரு வாசம், ஒரு நல்ல சென்ட் அடிச்சா பக்கத்துல இருக்கிற ஆளுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். சில கல்யாணங்களுக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா போட்டு வருவோம், காலைய சுத்தம். நம்ம இந்த வாசனை கர்த்தருக்கு மகிமை, நம்மிலிருந்து பிறக்கிற அந்த வாசனை தேவனுக்கு மகிமுண்டாட்டம். நான் சொல்லுகிறான், கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த வாசனை. அதை தாங்க நீங்க ஆதியாகமம் 34:30 சொல்லுகிறான், யாக்கோபு என் குணாதிசயமாகிய வாசனை. ஆண்டவர் எதுவும் அந்த வாசம் எல்லாம் நம்ம இடத்துல என்ன செய்யணுமா? வீசியாக வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 45:8 சொல்லப்பட்டிருக்கிறது, வஸ்திரத்தின் வாசனை. நீங்க அதான் நீங்க யாத்திரா மத்தியிலும் பார்க்க முடியாது. தேவனுக்கு மகிமை உண்டாகேன்னா அந்த குணாதிசயங்கள், வஸ்திரத்தின் வாசனை. தேவன் எதிர்பார்க்கிற அந்த வாசம் நம்மிலிருந்து வீசுகிற போது நம்மூலமா என்ன செய்வாரா? தேவன் மகிமைப்படுவார். நம்மிலிருந்து தேவனுக்கான சாட்சிகள் வெளிப்படுகிறது. தேவனுக்காய் நாம் அர்ப்பணித்து வாழுகிற போது நம்மூலமாய் தேவன் அற்புத அடையாளங்களை செய்கிறார். ஜனங்கள் என்ன செய்கிறார்களா? இந்த மரண வாசனையிலிருந்து மீட்கப்பட்டவர்களாக ஜீவனின் வாசனையை தரித்துக் கொள்வார். ஜீவனுக்கு ஏதுவான ஒரு வாசத்தை அவர்கள் தரித்துக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் உன்னிடத்தில் இருந்து ஒரு உண்மையும் புத்தமுமான ஆராதனை, அர்ப்பணிப்போடு கூட இருக்கிறதானே அந்த வாழ்க்கை, தேவனுக்காக ஒரு வைராக்கியமாக எழுந்து ஊழியம் செய்கிற அனுபவங்கள் இருக்கிற போது கர்த்தர் நம்மூலமா என்ன செய்கிறாரா? மகிமையானவைகளை செய்வார். அன்று மகிமைப்படுவாராக. நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் ஆண்டவரே எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு உண்மை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறேன். நல்ல தேவனை நாங்கள் சோதரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வல்ல நாமம் மகிமைப்படுத்தக்கதாக உம்முடைய கிருபை கரங்களுக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ பிள்ளைகள், சபை மக்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல தேவ சமூகத்திலே உடைய ஒப்புக் கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஒரு பெரிய தேவன் மகிமையின் பிரார்த்தனை, அவர் தாமே மகிமையானவைகளை செய்யத்தக்கதாக ஆண்டவரே இந்த நல்ல நாடுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒரு புதிய வாழ்வு, ஒரு புதிய தரிசனத்தோடு கூட ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் மகிமைப்படுத்தத்தக்கதாக, ஒவ்வொரு நாளும் நாமத்தை உயர்த்தத்தக்கதாக ஆண்டவரே ஒரு பெரிய சாட்சியுள்ள வாழ்வை கர்த்தர் எங்களுக்குள்ளாக நீ வைக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களில் இருந்து ஆண்டவரே உம்மை அறிகிற அந்த அறிவின் வாசனை வெளிப்படத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் எங்களை சுத்திகரித்துக் கொண்டு ஆண்டவரே சோத்திரங்கள் தாவே நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தத்தக்கதாக இன்றைக்கு நீ கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆன்லைன் மூலமாய் பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளை யாருக்காக ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவரை கர்த்தர் ஆளுகை செய்யும், ஆசீர்வாதமாய் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் இந்த நாட்களில் நம்முடைய வெற்றி சிறக்க பண்ணுகிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எல்லா தீமைக்கு நீங்களாக்கி பாதுகாத்துக் கொள்ளும். தேசத்திலே காணப்படுகிற சூழ்நிலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகட்டும். ஆண்டவரே, நீங்க தான் சொன்னீங்க ஆண்டவரே, மறுபடியும் எருசலேமிலே கோலொன்றி நடக்கிற ஆட்களை பார்ப்பீர்கள் என்று சொல்லி, மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் அங்கே கேட்கப்படும் என்று சொல்லி ஆண்டவரே சோத்திரத்தாவே சூழ்நிலை நெருக்கங்கள் எல்லாம் மாறி போகட்டும். கொரோனா வைரஸ் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலும் சுட்டெரிக்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி அதன் பேர் முதலாய் பேசக்கூடாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் முற்றிலும் மறக்கடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய பலத்த கரத்துக்குள்ளாக ஆண்டவரே நாளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சபை மக்கள் ஒவ்வொருவரை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் மகிமையானவைகளை செய்வீராக. நம்முடைய பாதுகாப்பின் கரம் தொடர்ந்து நம்ம முழுவதும் கூட இருந்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். நல்ல தேவன், நன்மை செய்கிற தேவன் தொடர்ந்து எங்களை ஆண்டு கொள்ளும். ஆசீர்வதியும், ஆசீர்வாதமாய் நடத்தும். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும். ஜீவனுடைய எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய
அந்நிய ஐக்கியமும் சுகமும் சமாதானமும் வழி நடத்துதலும் என்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகத்திலுள்ள சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஒருவர் வாழ்த்து சொல்லுங்கள். நமக்கு இன்னைக்கு மாலையிலே